தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 Timotheus 2:9-10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தகுதியான வஸ்திரம் இருக்குதா இல்லையங்க? நமக்கு உடுத்துகிற உடை தகுதி தானா? சகோதரனுக்குரிய வஸ்திரம் சகோதரனுக்கு, சகோதரிக்குரியது சகோதரிக்கு. தகுதியான வஸ்திரம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவரை தேடி ஆண்டவரை பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் எப்படி இருக்கணுங்க? உலகத்திலேயே நடைமுறையில் கூட ஒரு கிறிஸ்தவனா இருக்கணுங்க, சகிக்கவே முடியல. ஆனால் வசனம் இது, புதிய ஏற்பாடும் பழைய திட்டம், இதுக்கெல்லாம் பல வித்தியாசமான விகற்பமான அர்த்தம்லாம் சொல்கிற காலம். நீ என்னென்ன சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வசனம் தான். சத்தியத்தை மீறக்கூடாது. அப்புறம் உங்கள் விஷயம். இப்படி திருமணத்தில் சமரசம் செய்யாத, ரட்சிக்கப்படாத பையனை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விவாகம் பண்ணாத, அந்நிய நுகத்தில் பிணைப்படாத. வாலி பிள்ளைகள் கவனிக்கணும். குணப்படாதவன், வாளையத்துக்கு புறம்பானவன் யாரையும் விவாகம் பண்ணக்கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, கர்த்தருடைய பிள்ளைகளா, ரட்சிக்கப்பட்ட மக்களாக பார்த்து விவாகம்லாம் அப்படி இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. திருமணத்தில், மத வழிபாடுகளில், உடை உடுத்துவதில், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் இருக்கணும். நியாயாதிபதிகள் 2:1-4. யோசுவாவின் காலம் முடிந்து அவர் போயிட்டாரு. நியாயாதிபதியின் காலம். நியாயாதிபதி காலத்தில் அவர்கள் செய்த ஒரு பாவத்தை ஆண்டவர், தூதனானவர் கண்டித்து உணர்த்தி பேசுகிறார். கானான் தேசத்துக்கு வந்த பிறகு அந்த ஜனத்தோடு ஜாதியோடு சம்பந்தம் கலக்காதீங்க, அவர்களை துரத்துங்க நான் சொன்னேன், நீங்களோ கேட்கவில்லை. ஆகவே அவர்களே உங்களுக்கு கன்னியாவார்கள், நெருக்குவாங்க உங்களை என்று ஆண்டவர் ஒரு சாபத்தை போடுறாருங்க. இதை கேட்ட உடனே முழு இஸ்ரவேல் ஜனமும் ஓவென்று அழுதார்கள். அழுது கூட இதுக்கு மனம் திரும்பி கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற போகிற அந்த நேரத்துக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் மனம் திரும்பிலாம் அழுறதில்லை, ஏதோ சூழ்நிலையை வைத்து மனதில் வைத்து அழுகிறார். தப்பு. அதனால் பாருங்கள், இங்கே வந்த தூதனானவர் இவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. என்ன காரணம்? இந்த சமரசம். பார்த்தீங்களா, ஒத்து போகிறது. கவனிக்கணும் வாலிப பிள்ளைகள் யாராக இருக்கட்டும், உங்களை தனித்தன்மையை காத்துக்கிட்டு அதில் உறுதியாக இருங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்காரர்களே பாரு. அப்படிப்பட்ட பிரதிஷ்டித்த மக்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.